நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியும் விஜய் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த போலி ரேணுகா கண்டிப்பா நம்ம மல்லியும் விஜயும் பார்த்து பொறாமப்பட போறாங்க. ஏன்னா, இவ்வளோ நாளா நம்ம விஜய வந்துட்டு எப்படியாச்சும் அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப ஒரே செகண்ட்ல இல்ல ஒரே நாள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சுங்க. நம்ம மல்லி வந்துட்டு நம்ம விஜய் தாங்குறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா இதுக்கு மேல நான் மல்லி உன் கூட தான் நான் வாழப் போறேன். ஏன்னா, இது வரைக்கும் நீ வந்துட்டு என்ன தப்பான எண்ணத்தில் என்ன வேணால் நினச்சிருக்கலாம். ஆனால் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிற காதலை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட மட்டும்தான் நான் வெளிப்படுத்தணும்னு அவ்வளோ ஆணைத்தனமாக நம்ம விஜய் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம மல்லி தாங்க வெண்பாக்கு ஒரு நல்ல அம்மாவும் நம்ம விஜய்க்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாகவும் இருக்க முடியும். ஏன்னா இந்த போலி ரேணுகாவோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஜய்க்கு வந்துட்டு தெரிய வருதுங்க. இப்போ தான் இந்த நம்ம நிஷா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு பழியை நம்ம விஜய் மேலே போடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம நிஷா இருந்துக்கிட்டு, மாமா நீங்கள் இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுனால தான் எனக்கு வர வேண்டிய அந்த ஒரு டெண்டர்லேருந்து பணம் கொஞ்சம் கூட வரவில்லை. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு என்னை நம்பவே இல்லை. உன்னையும் எங்கள் அக்கா இந்த ரேணுகாவையும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான் கூட்டு வந்தவா கண்டிப்பாக என்னை வந்துட்டு எங்கள் அப்பா நம்புவாங்க. அந்த ஒரு பணத்தை என்கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா எங்கள் அப்பா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததுமே உங்களை தான் நம்பிட்டு இருக்காங்கன்னு அந்த ஒரு உண்மையை நம்ம நிஷா சொல்லி நம்ம விஜயோட மனசை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேணுகா மேலே சந்தேகம் வந்துச்சுங்க. இவங்க எதுக்கு நடிக்கணுன்றது காரணம் இல்லை. எதுக்காக நடிக்கணும்? இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் சார் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி வந்த ஒரு காரணம் வேறு. இப்போ இந்த நிஷா கதிரேசனோட வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கான உண்மை வந்துட்டு நம்ம கதிரேசன் நம்ம மல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாபுவோட உயிரை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா தேவைப்படுன்றது ரொம்பவே உண்மையானதுங்க. ஆனால் அதை வந்துட்டு எப்படி புரட்ட போகிறாங்க நம்ம விஜய்னு கொஞ்சம் கூட தெரியல. இந்த ராஜேஸ்வரி கிட்ட கேட்டதுனால ராஜேஸ்வரி கொடுக்கல. அந்த இப்போ இந்த ஒரு லாயர் வந்துட்டு சொல்கிறாங்க, உன் பேரில் வந்துட்டு அந்த ஒரு பட்டா எதுவுமே இல்லை. அதனால் நீ திரும்ப அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வச்சுட்டு விஜயை அந்த ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துரு. ஏன்னா திரும்ப அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டாவா உங்ககிட்ட வந்துட்டு கோடிக்கணக்கான மதிப்பான சொத்து எல்லாமே திரும்ப வரும். அந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ பண்ணு தயவு செஞ்சுன்னு இந்த ஒரு லாயரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரகு இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாது, உன்னுடைய சுயரூபத்தை நான் யாருக்கும் தெரியப்படுத்தலை, நீ போன காரியத்தை மட்டும் பிடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ரேணுகாவை மிரட்டுறாங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு இதுக்கு மேலே நீ பண்ணுற காரியம் நீ சொல்கிற காரியம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். விஜய் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், விஜய் கூட தான் நான் வாழ போகிறேன். இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்ற மாதிரி கேவலப்படுத்திட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுவும் நீ வந்துட்டு பழசெல்லாம் மறந்துட்ட, நான் வந்துட்டு உன்னுடைய சுயரூபத்தை சொன்னேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு மனுஷவே இருக்க மாட்டேன். ஏன்னா உன்னுடைய சுயரூபம் என்னன்னு தெரியுமா? திருட்டு வேலை, அதே சமயம் ஜெயிலுக்குள்ளே களி தின்ற வேலை, அது மட்டும்தான் உன்னுடைய சுயரூபம். அதை மட்டும் நான் சொன்னேன்னா விஜய் மட்டும் இல்லை, உன்னை யாருமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்கன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு நம்ம சுடரு இல்லை உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கான்னு கேவலப்படுத்துறது கண்டிப்பாக மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டு போங்க.